தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஓப்போ இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சில ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 2-3 ப்ராடக்ட் நம்ம கிட்டேயும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த Reno7 சீரிஸ் உடைய அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோவை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் குயிக்காக 7 பார்க்கலாம். கூடவே இந்த M32 ஒரு க்ரீன் கலரில் புது வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது ஜஸ்ட் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் Reno7 Pro உடைய அன்பாக்சிங்கை போயிடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 OPPO Reno7 Pro அப்படின்றது நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் ஷேட் இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா நமக்கு ஒரு சின்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேக்கேஜில் வழக்கம் போல் என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் அப்படியே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியே நம்மளுடைய மொபைல் இருக்குது. ஸோ மொபைல் பார்க்கறதுக்கு வாவ் செம்மையாக இருக்குங்க. அதுவும் இந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஜஸ்ட் ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரிலாம் கிடையாது. அந்த டெக்ஸ்சர் உண்மையிலேயே உங்களால் ஃபீல் பண்ணவும் முடியுது. டிசைனை பற்றி சொல்லணும்னு இன்னும் நிறைய சொல்லலாம், நான் அப்புறமா சொல்கிறேன். அதை சைடில் வச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே ஒரு டைப் சி கேபிளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைனை பற்றி பேசலாம். இன்ஃபேக்ட் இதை தான் நம்ம நிறைய நேரம் பேச போகிறோம் நினைக்கிறேன். டிசைன் அந்த அளவுக்கு வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், கையில் எடுத்த உடனே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எக்ஸாக்டான வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திக்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7.45 mm தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது. ஆனால் கையில் பிடிக்கும் போது நல்ல ஒரு சாலிடான ஒரு ஃபீல் கிடைக்குது. டிசைனை பற்றி சொல்லணும்னா பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் ப்ளூ, கொஞ்சம் பர்பிள், இந்த மாதிரி நிறைய விதமான காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வெயிலில் காமிச்சிங்க இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா ஜிக்ஜாக்காக வந்து கலர்ஸ்லாம் வந்து மாறும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்பெஷலி இந்த டெக்ஸ்சர் சொன்ன பார்த்தீங்களா, சத்தம் கேட்குதா? ஸோ அந்த டெக்ஸ்சர் வந்து லைட்டாக வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு கேஸே போடாமல் கூட கையில் வந்து நீங்கள் ஃபோனை பிடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்லாம் வந்து கிடையவே கிடையாது. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே டிசைனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலி நல்லா இருக்கு. இது வந்து ஓப்போ க்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் LDI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இதுக்கு முன்னாடி ஏவியேஷனில் யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜியை நாங்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிசைனுக்காகவே. தட்ஸ் அ குட் ஒன். அண்ட் இந்த டிசைனில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நம்ம தமிழ் டெக் ஷார்ட்ஸை பார்த்துருந்தா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவை சுற்றி 1 mmக்கான ஒரு ஃபைபர் வச்சுருக்காங்க. அதாவது லைட் எரியும். நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது, இன்கமிங் கால் வரும்போது, மெசேஜஸ் வரும்போது, நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எப்படி வேணும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதை சுற்றி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுற மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேமராவுடைய பம்புன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்ததுன்னா பம்பை பற்றி கவலையே இல்லைங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரதுனால என்னமோ அந்த எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் பார்க்கறதுக்கு உண்மையிலே வந்து நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவாக ஒரு புது விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இதில் 6.55 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்குது. கார்னிங் கோலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளே நான் பார்த்து யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு பஞ்சோலும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்னரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கும் வந்து பிரச்சனை கிடையாது. பெசில்ஸ் ரொம்பவே மைன்யூட்டாக தான் வந்திருக்கு. கீழேயுமே ரொம்பவே சின்னதாக தான் பெசில்ஸ் இருக்குது. ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் இதில் Dimensity 1200 மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது Dimensity 1200 தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் இன்ஜினியரிங் டீம்லாம் வந்து சேர்ந்து இதை கொஞ்சம் மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு 3 GHz வரைக்குமே அதோடைய கிளாக் ஸ்பீட் வந்து போகும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எஃபிஷியண்டாகவும் இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவும் இருக்குன்றதை அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நான் இன்னும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. நான் அதை டெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்கிறத சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் டைப் வேரியன்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேம் 256 GB அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜோட வந்து வருது. உங்களுக்கு LPDDR4Xக்கான ரேம் டைப் இருக்குது. UFS 3.1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப் டு 7 GB வரைக்கும் இந்த 12 GB மாடலில் அப் டு 7 GB வரைக்குமே அந்த எக்ஸ்பான்ஷன் ரேம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது அவைலபிள் இருக்குது அப்படின்றது போலையும் சொல்கிறாங்க. இதில் நமக்கு கலர் OS 12 கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குங்க. ஆல்ரெடி கலர் OS யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஐகான்ஸுடைய கலர்ஸை மாற்றுறதுலேருந்து உங்களுடைய வால்பேப்பர் தீம் எப்படி இருக்கோ அந்த தீமை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்குமே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ரேம் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, AI சிஸ்டம் பூஸ்டர் அப்படின்றது போல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பலதரப்பட்ட விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் கேமரா. பின்பக்கமாக கேமரா நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்திருக்கும். அண்ட் கேமரா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, Sony IMX766 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர். இது இப்போதான் முதல் முறையாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்சர் அப்படின்றத சொல்றாங்க. இரண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் அண்ட் கலர் டெம்பரேச்சர் சென்சரும் வந்து கூடவே இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் முன்பக்க
ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. அண்ட் இந்த சென்சர் இதுதான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் நாங்கள் ஓப்போ உடைய கஸ்டமைசேஷனும் சேர்ந்து அதில் எங்கள் டீமும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஏன்னா சென்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sony IMX709 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் நிறைய ஷாட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. வழக்கம் போல தான் உங்களுக்கு நைட் மோட்லேருந்து முன்னாடி பின்னாடி டியூல் வியூலேருந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்பெஷலி நைட் மோடில் எடுக்கக்கூடிய நிறைய விதமான இமேஜஸ்லையும் வேறு லெவல் இமேஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சில இமேஜஸ் என் கையில் இருக்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி இருக்குன்ற அந்த இமேஜஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் ஷாட்டும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நைட் டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஷாட்டும் ரியர் ஃபேசிங் கேமராவில் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸ்பெஷலி நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட அந்த பொக்கே இமேஜ் இதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா உங்களுக்கு அவுட்டோர்லையுமே நல்லா இருக்கு, இன்டோர்லையுமே நல்லா இருக்கு. அந்த ஸ்கின் டோன் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ன நேச்சுரலாக தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபிகேஷன்லாம் வேணும்னா நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். பட் நான் அதெல்லாம் வந்து போடல. ஸோ ஜென்ரலி நார்மலாக யூஸ் பண்ணும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் கேமரா பார்க்கறதுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் வந்து சொல்லும். மற்றபடி இதில் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.2 சப்போர்ட் இருக்கு, அண்ட் NFC-க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 5G சப்போர்ட் இருக்கு. ஜென்ரலாகவே அந்த ப்ராசஸில் 5G சப்போர்ட் இருக்கு. எவ்வளோ 5G பேண்ட்ஸ்ன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்ராக்சிமேட்லி 11 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லி எவ்வளோ இருக்குன்றதை போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே OPPO Reno7 Pro. இப்போ நம்ம OPPO Reno7 அன்பாக்ஸ் பண்ணலாம். Reno7 Pro பாக்ஸ் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட இது அதே மாதிரி தாங்க இருக்குது. வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள அதே மாதிரி குட்டி பேக்கேஜ். அந்த பேக்கேஜ்குள்ளே சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் அண்ட் TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி நம்மளுடைய மொபைல் இருக்குது. Reno7 Pro எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். டெக்ஸ்சரும் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கேமராலையுமே இருக்குது. அட் த சேம் டைம் கீழே பார்க்கும்போது அந்த டிசைன் பேட்டர்ன் அதே மாதிரி இருக்குது. பட் மற்றபடி கம்ப்ளீட்லி எல்லாமே வந்து வேறு தான். இதை சைடில் வச்சலாம். அடுத்தபடி உங்களுக்கு சார்ஜர் இருக்குது அண்ட் உங்களுக்கு டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது. இப்போ முக்கியமான விஷயங்கள்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் 6.4 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இதுலேயும் வந்து இருக்குது. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 173 கிராம் வந்து வருது. பின்பக்கமாக அதே ஓப்போ க்ளோ டிசைன் இல்லை. அந்த பார்க்கறதுக்கு அந்த கலர்ஸ் அப்படி தான் தெரியும். பட் இது கம்ப்ளீட்லி வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Dimensity 900 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி, 65 வாட்க்கான சூப்பர் ரூட் சார்ஜிங் இதுலேயும் சப்போர்ட் இருக்கு. 8 ஜிபிக்கான ரேம், 256 ஜிபிக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி உங்களுக்கு இதுலேயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா பின்பக்கமாக இருக்கு. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு Android 11 தான் ரன் ஆகுது. மேல நமக்கு கலர் OS 12 கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரெனோ சீரிஸையும் பார்த்துட்டோம். இப்போ Reno7 Pro எப்படி இருந்தது, Reno7 எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ரீசெண்டா இந்த என்கோ M32 நமக்கு அது கிடைக்கல. பட் ரீசெண்டா கிரீன் கலர் லான்ச் பண்ணியிருந்ததா வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அது எப்படி இருக்குன்றதை மட்டும் ஜஸ்ட் அந்த கலர் மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது அப்புறமா வந்து போடுறேன். பட் ஓவராலாக இந்த 3 ப்ராடக்ட் இந்த வீடியோவில் ஒரே வீடியோவில் வந்து காமிச்சிட்டோம். ஓகே, சாதனை அப்படின்னு இருந்தால் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த 2 ப்ராடக்ட் எப்படி இருந்தது. ஏன்னா இந்த பர்டிகுலர் அன்பாக்சிங் நான் பண்ணும்போது எனக்கு இதோடைய பிரைசிங் எக்ஸாக்ட்லி வந்து தெரியாது. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் இதோடைய டிசைன், டிஸ்பிளே இதெல்லாமே நான் இப்போ யூஸ் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு மட்டும் தான் சொல்கிறேன். இது ரிவ்யூ கிடையவே கிடையாது. பட் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது அந்த பிரைசிங் நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தா என்ன ஏது. நிறைய ஓப்போ ஃபேன்ஸும் இருப்பீங்க. சொன்னீங்கன்னா நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மொபைல் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம ப்ரோவை பற்றி தான் வந்து பார்த்துருக்கோம். மேபி உங்களுக்கு 7 பற்றி தனி வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் டெஸ்ட் பண்ணிட்டு இல்லை கேமராவை செக் பண்ணிட்டு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ சீக்கிரமாக அதை கொண்டு வரேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.